ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சாம்பியன் ட்ராஃபி நாங்கள் ஜெயிக்க வேண்டியது, இந்தியா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கண்டிப்பாக இதிலேருந்து நான் மீண்டு வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை நாங்கள் கட்டாயம் பழி வாங்க மாட்டோம். அடுத்த ஒரு ஐசிசி தொடரில் கண்டிப்பாக நாங்கள் பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணி நட்சத்திர வீரர் பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா இந்தியா சாம்பியன் ட்ராஃபி வெற்றி குறித்தோ இப்போ நியூசிலாந்து தொடரில் பாகிஸ்தான் வீரர் பாபர் அசாம் செலக்டே ஆகலை, அது குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பாபர் அசாம் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாம்பியன் ட்ராஃபி தொடரை நாங்கள் வெல்ற வேண்டியது, எங்கள் நாட்டில் நடத்துறதுனால நாங்கள் தான் வென்றிருக்கணும். தோற்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதிலேருந்து நான் மீண்டு வரத்துக்கு 1-2 வாரம் ஆகும். கண்டிப்பாக என்னால் சரியாக தூங்கக்கூட முடியல. இது என்னால் விட்டது என்னால் ஏற்றுக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி ஒரு வலுவான அணி தான், நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் கோப்பையை நாங்கள் வெல்லுவோன்னு சொல்லிட்டு எங்கள் ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்திருப்பாங்க. ஆனால் நாங்கள் செமிஃபைனல் கூட முன்னேறல, ரொம்ப ஏமாற்றத்தை கொடுத்துருக்கோம். இந்திய அணிக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்து வர 2026 T20 வேர்ல்டு கப் தான் எங்களோட டார்கெட். கண்டிப்பாக அதில் இந்தியாவில் நடத்துகிறாங்க. ஆனால் நாங்கள் இந்தியாவில் போய் விளையாட மாட்டோம். எங்களுக்கு இதுமாரி நியூட்ரலான ஒரு ஏரியாவுக்கு ஒரு கண்ட்ரியை நாங்கள் தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக நாங்கள் அடுத்த வாட்டி இந்திய அணிக்கு ரிவெஞ்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு, அடுத்த ஆண்டு வரப்போகிற இந்தியாவில் நடக்க போகிற 2026 T20 வேர்ல்டு கப்புக்கு நாங்கள் இந்தியாவுக்கு வரமாட்டோம். எங்களுக்கு ஒரு நியூட்ரலான ஒரு அபுதாபியோ துபாயோ இதெல்லாம் ஒரு பிச்சை கொடுங்க, நாங்கள் அதில் தான் விளையாடுவோம். அதில் தான் விளையாடி நாங்கள் கோப்பை அடுத்த வாட்டி இந்தியாவை பழி வாங்கி நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் அசாம் பேசியிருக்காப்புல. ஓகே தலைவரே, கரெக்டு தான். நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் கூட ஒரு லாஜிக்கே இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு செமிஃபைனலோ இல்லை ஃபைனலோ வந்து தோற்றா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏதோ இப்போ முயற்சி பண்ணாங்கப்பா தோத்துட்டாங்கன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு போட்டி கூட ஜெயிக்கலை, செமிஃபைனலுக்கு முன்னேறலாம், ஆனால் நாங்கள் ஜெயிக்க வேண்டிய கப்புன்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னு தெரியல. இது வந்து ஒரு லாஜிக்கே இல்லாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. விடுங்க, தோத்த கானில் அப்படி தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நியூசிலாந்து எதிரான T20 சீரீஸில் கூட பாபர் அசாம் செலக்ட் பண்ணல, முகமது ரிஸ்வான் செலக்ட் பண்ணல. அது குறித்து அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த T20யில் நான் செலக்ட் ஆகாதுன்னு. ஏன்னா அடுத்த ஆண்டு வரப்போ 2026 T20 வேர்ல்டு கப்புக்கு இப்போ இந்த டீம் செட் பண்ணால் தான் பாகிஸ்தான் அணி, பாகிஸ்தான் அணின்னு மட்டும் இல்லை எல்லா டீமே இப்போ செட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல T20 ஸ்குவாட் இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் கிட்ட இருக்கான்னு கேட்டால் இல்லை. இதுக்கு மேலே தான் தேடி கண்டுபிடிச்சி அந்த PSL நடத்துகிறாங்க, அதில் எதனா வராங்களா சொல்லிட்டு பார்க்கலாம். பாகிஸ்தான் பிரீமியர் லீக்கில் நமக்கு T20 டீம் தரமாக இருக்குங்க. இந்த வருஷம் IPL வரை எத்தனை டேலண்ட் வர போகிறாங்கன்னு தெரில. கண்டிப்பாக நிறைய ஒரு டேலண்ட் வந்துகிட்டே இருக்காங்க இந்தியாவில். நல்லதுங்க, வர வர அப்போ தான் நமக்கு இந்தியோட கிரிக்கெட் இன்னும் வளரும். நீங்கள் சொல்லுங்கள், பாபர் அசாம் பேசுறது குறித்து என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆண்டு வரப்போ T20 வேர்ல்டு கப்பில் யார் விளையாடலாம், யார் விளையாடினா கோப்பை வெல்ல முடியும்? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.